ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேங் மாதிரியான பெரிய கம்பெனில உங்களோட பேசிக்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. அங்கே போய் ஜெர்க்காவாமல் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலாக உங்ககிட்ட ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துட்டு அது 3யோட பவராக இருந்தால் ட்ரூனும் இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இவங்க வந்து லூப் அண்ட் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணாமல் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் பார்ப்போம். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குங்க. எப்பயும் போல நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்க என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அண்ட் 1162261467ன்ற வேல்யூ நம்மளோட எண் கூட எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அது பவர் ஆஃப் 3ங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்குல்ல? Why? Because 32 பிட் இன்டிஜரால 2 பவர் 31 - 1ன்ற ரேஞ்ச் வரைக்கும் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களால் அதிகபட்சமா 3 பவர் 19 மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், which is equal to this value. ஸோ இந்த வேல்யூ கூட நீங்க ஒரு வேல்யூவை மாட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா, அதாவது எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அந்த வேல்யூ 3 பவரோட வேல்யூவா தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் என் கோட ரன் பண்ணி பார்த்துறேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.